எல்லாருக்கும் வணக்கம். ஸோ கலை கலாச்சாரம் வாரம் வாரம் நாங்கள் உலக சினிமா திரையிடல்கள் நடத்திட்டு வந்துருக்கோம். கலை கலாச்சாரம் ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். ஸோ நிறைய சீரீஸ் ஆஃப் வேர்ல்டு மூவிஸ் அதெல்லாம் பேசிட்டு வரும்போது ஒரு இனிஷியேட்டிவாக வளர்ந்து வர சில இயக்குநர்களோட படைப்புகளை வந்துட்டு ஆதரிக்கணும், அதை ரெஸ்பெக்ட் பண்ணணும், அதுக்கான ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் திஸ் ஐடியா ஆஃப் ஸ்க்ரீனிங் இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்துட்டு நடந்திருக்கு. ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த ஷார்ட் ஃபிலிம் பற்றி நான் பேசுறதுக்கு முன்னாடி இந்த ஷார்ட் ஃபிலிமை வந்துட்டு டைரக்ட் பண்ண டிரெக்டர் அவரை வந்துட்டு முன்னாடி ஒரு சொல் வாசகன் கபிலன் வைரமுத்து சாரோட சிறுகதையை தழுவலாக எடுக்கப்பட்ட ஒரு குறும்படம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு சார். ஆக்சுவலி ரொம்ப அருமையான ஒரு குறும்படம். அதுவும் ரொம்ப நாள் கழித்து வந்துட்டு வீடு படத்தோட கதாநாயகி அவங்க எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன், அர்ச்சனா மேடம். ஆக்சுவலி நேஷ்னல் அவார்டு வின்னிங் பர்ஃபார்மர் அவங்கள பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இந்த படத்தோட இசையமைப்பாளர் மனோஜ் அவருக்கு இசையமைப்பாளர் மனோஜ் நடிகர்கள் ராகா நடராஜன் பிரதீப் part of us actually. Assistant director, please. Upcoming director. Yes. ராவண குமார் சார் அவர் கலை கலாச்சாரம் ஃபவுண்டர். அவர் வந்துட்டு ஃபெலிசிட்டேட் அண்ட் இதோட இந்த நிகழ்ச்சியில் வந்துட்டு ரொம்ப முக்கியமாக டைரக்டர் புவனேஸ்வரன் சார் அவரோட அழைப்புலையும் கலை கலாச்சாரத்தோட அழைப்பையும் மதித்து இங்கே இந்த ஃபெலிசிட்டேட் பண்ண வந்திருக்கிற பௌபவ் திரைப்படத்தோட இயக்குனர் பிரதீப் சாரும் வந்திருக்காரு. அவரையும் ஃபெலிசிட்டேட் பண்ண ராவணகுமார் சார் வந்துட்டு சொன்னார். நான் ஆக்சுவலாக இது முன்னாடி பார்த்துட்டேன். சாரி இப்போ லேட்டாக வந்தது. நான் எப்பவுமே டைம் கீப் அப் பண்ணுவேன். ஒரு பெரிய பிரச்சனையை சந்திச்சு இப்போ வந்திருக்கேன். அது போலீஸுக்கும் தெரியும், ஏன்னா அவரும் சம்மந்தப்பட்டிருக்காரு. ஸோ என்ன பேசுறதுன்னு கூட அந்த இது வரல. இருந்தாலும் நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கலை கலாச்சாரத்துக்கு வர்றது. கலையோட சேர்ந்து கலாச்சாரத்துக்கு முதல்ல இதை நடத்துறவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். புவனேஸ்வர் நான் முன்னாடியே கேட்டேன், இந்த கலை கலாச்சாரம்னு சொல்றீங்க, நான் எங்கேயுமே சினிமா சம்பந்தப்பட்ட ப்ரிவியூ கூட போக மாட்டேன். ஏன்னா நான் ஒரு சொல் வாசகன். ஆக்சுவலி அது பல இடத்துல தப்பா இருந்தது. புவனேஸ்வரையும் கேட்டேன், ஐயோ கூப்பிடுறீங்களே, நம்ம அடிக்கடியே உண்மையை சொல்லி பதிச்சிருமான்ற பயம் இருக்கு. அதனால அதெல்லாம் விட்டுட்டு இப்போ அவர் சொன்னாரு, இல்ல இங்க வந்து பார்வையாளர்கள் மட்டும் இல்ல, தொலைநோக்கு பார்வையோட இருக்கிற மாணவர்களும் வராங்க அப்படின்னாரு. சரி, அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது பேசுவோம்ட்டு பண்ணேன். ஆனா அந்த பிரச்சனையில எல்லாம் குழம்பி போச்சு. இப்போ ஒரு சொல் வாசகனா இருக்கிறதா இல்லை என்னன்றதே இப்போ குழப்பத்துல இருக்கு. முதல்ல இந்த ஷார்ட் பிலிம் நான் பார்த்ததுல இவர் பண்ணதுல எல்லாரும் பண்ணும்போதும் அது ஒன்று லேர்னிங் ப்ராசஸா இருக்கும், இல்லைன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற சில விஷயங்களை வந்து அது மூலமா பிரதிபலிப்பாங்க. எனக்கு புவனேஸ்வரோட நிறைகுறைகளை தாண்டி அதுல என்ன பிடிச்சது அப்படின்னா, முக்கியமா ஜாதி விஷயமா தான் ஷார்ட் பிலிமா இருந்தாலும் படமும் வர்றப்போ இப்படி ஒரு விஷயத்தை எடுத்தது அவருடைய உண்மையிலேயே அந்த விஷயம் வந்து அவர் பாராட்டக்கூடிய விஷயம். ஒரு இதெல்லாம் இல்லாம கலாச்சாரம்ங்கிறது இதுதான். ஆக்சுவலா சொல்ல போனோம்னா ஒரு நம்மளோட கலாச்சாரத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு.
இந்த கொலை வச்சு இல்ல ட்ரக்ஸை வச்சோ ஜாதியை வச்சோதான் நம்ம ஜெயிக்கணும்னா அது நம்ம சினிமா கிடையாது. ஏன் சொல்றேன் அப்படின்னா, நான் வந்த காலத்துல அந்த புதுசுல சினிமாவெல்லாம் வந்து சினிமா அப்படின்னா கலைக்குள்ள ஒரு கலாச்சாரம் இருந்துச்சு. அதாவது திரைப்படங்களுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கு, அதுக்கு எல்லாரும் மறந்துட்டோம். அது சரியான பாதை கிடையாது. நான் இந்த இப்ப இருக்கிற சினிமாவும் இப்ப இருக்கிற ஜெனரேஷனை பார்த்து ரொம்ப வருத்தப்படுறேன். அது நம்மளுக்குள்ள கொண்டு வராம இருக்கணும். ஏன்னா நான் வந்த புதுசுல எல்லாம் வந்து முக்கியமா வந்து ஒரு ரூம்ல 9 பேர் படுத்திருப்போம். வெளியில இருந்து பாத்தீங்கன்னா 9 டெட் பாடி படுத்திருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இன்னைக்கு வரை இந்த செகண்ட் வரையும் அந்த 9 பேர்ல யார் என்ன ஜாதின்னு எனக்கோ அந்த 9 மீறி இருக்கிற 8 பேருக்கோ தெரியாது. ஆனா இப்போ எனக்கு நடந்த சில இன்சிடென்ட் எல்லாம் என்னை வலிக்க வச்சிருச்சு. இதெல்லாம் சொல்றோம்னா சினிமா காரணம் இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா நம்ம கடவுளுக்கு நான் தான் சொன்னேன், நம்ம கிரியேட்டர்ஸ்ங்கிறப்போ ஒரு விஷயத்தை எப்படி எந்த விதத்துல எங்க கொண்டு போய் சேர்க்கிறோங்கிறது நம்ம பெரிய பொறுப்பு இருக்கு. நம்ம கலையோட கலாச்சாரத்தை பேர்ல மட்டும் வைக்காம நம்மளுடைய ப்ரொஃபஷன், அது ப்ரொஃபஷன் சொல்லாம ஏன் பேஷன் சொல்றாங்க? நம்ம சாஃப்ட்வேர் இன்ஜினியரோ மற்ற விஷயங்களோ கிடையாது. நம்ம பேஷனேட்டான ஒரு விஷயம். நம்மளுடைய கடமை வந்து பொறுப்பா மக்களுக்கு சில விஷயங்களை அழகா கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தான். இதை நான் ரெக்வெஸ்டா வச்சுக்கிறேன். ஜாதி மட்டும் கிடையாது, நான் பல விஷயங்களை சொல்லுவேன். ஸோ இதெல்லாம் இல்லாம ஒரு ஷார்ட் பிலிம் பண்றது அது நல்லா இருக்கு நல்லா இல்லை அதுல நிறைகுறைகள் இருக்குங்கிறதெல்லாம் தாண்டி உண்மையிலேயே நான் வந்து இதுக்கு பெரிய கைத்தட்டு கொடுப்பேன். இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு இருந்தது. பிரதீப் எனக்கு ரொம்ப காலமாவே தெரியும், அவருக்குள்ள இருக்கிற நடிகரும் தெரியும். ஸோ அவரு இப்பதான் பாக்குறேன், ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. அந்த பொண்ணும் சரி, எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நிறைவுரைகளை நான் இவர்கிட்ட தனியா சொல்லிட்டேன். ஒரு சொல் வாசனை நான் அங்க மட்டும் இருந்துக்கிறேன். இங்க வந்து இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் இந்த இடத்துல நடக்குதுங்கிறப்போ எனக்கு முதல்ல தோணுது அதுதான். அந்த கலாச்சாரங்கிற விஷயம் தோணுனாலதான் அதை இப்ப பேசினேன். யார் நடத்துறாங்கன்னு எனக்கு தெரியாது, அதனால அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ அதை கொஞ்சம் நம்ம கடைபிடிப்போம். ஓகே, தேங்க்யூ. ஸோ புவனேஷ் ப்ரோவோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் நான் இதில் ஒர்க் பண்ணுறேன். யூஸ்வலாக என்னன்னா ஒரு ஷார்ட் ஃபிலிம்லாம் என்ன பண்ணுவாங்க, ஃபில்லிங் பண்ண சொல்லுவாங்க. மோஸ்ட்லி அந்த மூவியை வந்து என்கேஜ் பண்ணுறதுக்காக ஃபில்லிங் பண்ணாதான் வந்து நிறைய ஒரு வெயிட்டேஜ் இருக்கும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். நான் வந்து லிட்டரலி ப்ரோ நான் வந்து ஃபுல்லாகவே ப்ரோட ஃபிலிம் வந்து ஸ்கோர் பண்ணிட்டேன், ஃபுல்லாக திக்கன் பண்ணிட்டேன். ப்ரோ வந்துட்டு ப்ரோ எல்லாத்துக்குமே ஃபுல்லாக எடுத்தாரு. முக்கியமான பெரிய பெரிய ஹெவியான வெயிட்டேஜான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் போட்டிருந்தது, ஸ்கோர்ஸ் எல்லாமே தூக்கிட்டு எனக்கு இந்த இடங்கள்லாம் கம்மி பண்ணுங்கன்னு சொல்லி பிரீத்திங் ஸ்பேஸ்னு ஒன்று இருக்கு ஒரு மூவிக்கு. அந்த பிரீத்திங் ஸ்பேஸ் இருந்தால் தான் அந்த சீன்ஸையும் அவங்க கவனிப்பாங்க, அட் சேம் டைம் மியூசிக்கும் கவனிப்பாங்க. நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், இந்த மாதிரி ஒரு டேரக்டர் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு பிரீத்திங் ஸ்பேஸ் கொடுக்குற டேரக்டர் வந்து இந்த டைம்ல ரீசெண்ட் டைம்ல வேணும் அப்படின்றத நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ப்ரோ மட்டும்தான் நான் ரீசெண்ட் டைம்ஸ்ல இந்த மாதிரி ஒரு டேரக்டர் நான் பார்க்குறேன். வணக்கம். முதல்ல இந்த இடத்தை கொடுத்த ராமன் ரொம்ப நன்றி. இடம் ரொம்ப அழகான பாசிட்டிவ் வைபிள் இருக்கும். இந்த இடத்துல அவரும் இந்த மனிதர்கள் படிக்கிறவங்களும் பண்ணுற புரட்சி வந்து கண்டிப்பாக அவருக்கு தெரியும். எல்லாருக்கும் வந்து ஒரு 5 இயர்ஸ்ல தெரிய வரும். அவ்வளோ பெரிய நெட்வொர்க் ஆகும். நன்றி. செகண்ட்லி இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லுவேன். ஒரே இதாக சொல்லியிருக்கேன், ஏற்கனவே நான் தனித்தனியாக சொல்லிக்கிறேன். இன்க்ளூடிங் கபில் மேமத்து சாரோட ரைட்டிங், அந்த கதையை நான் படிச்சிருக்கேன். அதுலேருந்து இவர் எடுத்த விதம் வேறு விதமாக எடுத்துருக்காரு, நல்லா இருக்கு. இவர் அவங்க அர்ச்சனா மேடம் ஆப்வியஸ்லி நன்றி சொல்லுவேன். எல்லாருக்கும் நன்றி, ஒர்க் பண்ண எல்லாருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ரொடியூசர், என் ஒய்ஃப் தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. நானும் இவரும் ஒரு 1.5 வருஷமாக ஒரு ஸ்கிரிப்டை வச்சுட்டு, இது வேற ஒரு ஸ்கிரிப்ட், ஒரு படம் ஃபீச்சர் ஃபிலிம் அதை கம்போஸ் பண்ணி 1.5 வருஷமாக தமிழ்நாட்டில் சுற்றிட்டு இருக்கோம், நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கோம். சடனாக அது ஒர்க் அவுட் ஆகலைன்னு சொல்லிட்டு ரொம்ப மாதிரி பிரச்சனை என்ன பண்ணாங்க, ரொம்ப திடீர்னு ஒரு 2 நாள் ஒரு பெரிய ஒரு 40 பேஜஸ் எழுதிட்டு வந்து கொடுக்குறாரு, இது பண்ணலாம் பிரதர், நல்லா இருக்கும் பண்ணலாம் அப்படின்னு. அப்புறம் படிச்சுட்டு யோசிச்சுட்டு சரி பண்ணலாம்னு முடிவு எடுக்கும்போது அவங்க தான் சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ ஒய்ஃபை ப்ரொடியூஸ் பண்ணாங்க, அவங்களுக்கு தேங்க்ஸ். வரலாம் அவங்க என் பேர் புவனேஸ்வரன். முதல்ல ராமன்
ஏன் சொல்லணும் அப்படின்னா, முதல்ல இந்த ஸ்கிரிப்ட் எழுதும்போது நான் கூத்துப்பட்டேன் தான் எழுதுனேன். பட் அந்த லொக்கேஷன் நான் நினச்சி எழுதுனேன் இடங்கள் வேற. இந்த இடத்த தவிர்த்து சென்னையில் இருக்க மாதிரி எல்லா கூத்துப்பட்டேன் மைண்ட் வச்சிருக்கேன். ஆனால் எனக்கு அங்கே எங்கேயுமே அதுக்கான பெர்மிஷன் கிடைக்கல. ராவணன் ப்ரோ அப்ரோச் பண்ணதுக்கப்புறம் எனக்கு கிடைச்ச இந்த ஸ்பேஸை நான் யூஸ் பண்ணணுங்கிறதுக்காக திரும்ப ஸ்கிரிப்டை ரீரைட் பண்ணேன். அது இந்த இடத்த முடிஞ்ச வரைக்கும் என்னால் கதைக்குள்ள எப்படி கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரீரைட் பண்ணி இதை முடிஞ்ச வரைக்கும் எஸ்டாப்ளிஷ் பண்ண ட்ரை பண்ணேன். அது கிடைச்சிருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம். ராவணன் ப்ரோ திருப்தினா யாருக்கும் சந்தோஷம். அதுதான் அதோட ரொம்ப முக்கியம். கபிலன் சாருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். கபிலன் வைரமுத்து சார் கண்டிப்பாக நான் சொல்லணும். ஏன்னா கபிலன் வைரமுத்து சார் இன்னைக்கு யாரும் உங்களுக்கு மேபி தெரியாமல் இருக்கலாம். பட் கண்டிப்பாக அடுத்த வருஷம் இல்லை அதுக்கு அடுத்த வருஷம் அவர் யாருங்கிறது இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியும். இந்தியன் 2, 3 2 பார்த்துக்கும் அவர் தான் ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் அண்ட் டைலாக் ரைட்டர். ஸோ அந்த ஒரு இடம் அவருக்கு இனிமேல் அது கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு லிட்ரேச்சர் பேஸ்ட் ஃபேமிலியிலேருந்து வந்த ஒருத்தரோட கதையை நான் படிச்சுட்டு இன்ஸ்பயர் ஆகி பர்மிஷன் கேட்கல, எழுதிட்டு போய் பர்மிஷன் கேட்டேன். கேட்டுட்டு எழுதலை, எழுதிட்டு தான் போய் பர்மிஷன் கேட்டேன். பட் எனக்கு அவர் கொடுத்த அந்த ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்னா, அது எந்த வகையில் ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாக இருந்ததுன்னா, இதில் அவர் ஒரு புள்ளி கூட அவர் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து வைக்கவே இல்லை என்னோட ஸ்கிரிப்ட்ல. இதை எப்படி எழுதுனீங்களோ இதை அப்படியே எடுத்துட்டீங்கன்னா எனக்கு சந்தோஷம் அப்படின்னு தான் சொன்னார். அந்த அளவுக்கு என்ன நான் தயார்படுத்திக்கிறதுக்கு எனக்கு உதவியாக இருந்த பாலுமந்திரா சார் ரொம்ப தேங்க்ஸ். அந்த ரைட்டிங்கை நான் அங்கேருந்து தான் கற்றுக்கிட்டேன். ஸோ அங்கே அவங்க கூட ஒர்க் பண்ண ஆட்களிருந்து தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைச்சிது. ஸோ அந்த இடத்துல அதை கண்டிப்பாக நான் சொல்லணும். ரொம்ப முக்கியமாக தேங்க்ஸ் சொல்கிறது பிரதீப் சாருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். அது எனக்கு தெரியல, பட் நேச்சுரலாக நான் இண்டஸ்ட்ரியில் வந்து இது 9வது வருஷம். நான் நிறைய டேரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணிட்டேன். ஆனால் ஒர்க் பண்ண எல்லா டேரக்டருமே ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. இல்லை சீரியஸ்லி அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்ன ரீசன் கேட்டால், ஒவ்வொரு டேரக்டர்கிட்டையும் ஒன்று இருக்கும். பட் சார்கிட்ட சில விஷயம் கற்றுக்கிறது எப்படின்னா, ஒவ்வொரு டைமும் சொல்கிறது இந்த கொஞ்சம் குறை, டென்ஷன் ஆகாத, கம்மியாக இருக்கு, டென்ஷன் ஆகாத, பறக்காத, கொஞ்சம் உட்காருன்னு எனக்கு அந்த விஷயத்த கன்வியூ பண்ணிக்கிட்டே இருப்பார். அது தொடர்ந்து நிறைய இடங்கள்ல நம்ம டிராவல் பண்ணிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளால ஒரே இடத்துல இருக்க முடியாது. பட் இப்போ அவர் சொன்னால் அது ஒரு பெரிய பிரச்சனையை பார்த்துட்டோம்னு சொன்னோம். இப்போ போய் திரும்ப அந்த பிரச்சனையை நாங்கள் பேசுவோம். அது என்னாலையும் கூட இருக்கலாம். ஆனாலும் நம்ம உட்காந்து பேசுகிற விதமும் அது எல்லாமே ரொம்ப ரொம்ப நார்மலாக ரொம்ப கேஷுவலாக இருக்கும். ஸோ ஒரு டேரக்டர்கிட்ட, ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர்கிட்ட, ஒரு டீம் கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிறத கண்டிப்பாக நான் சார்கிட்ட இருந்து நிறையவே கற்றுக்கிட்டேன்னு சொல்லலாம். ஃபியூச்சர்லேயும் அது எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா எப்பவுமே சாருக்கு முன்னாடி நான் சுசீந்திரன் சார்கிட்ட ஒர்க் பண்ணேன். அப்போ எனக்கு தெரிஞ்ச எல்லா நண்பர்கள்ட்டையும் நான் சொல்லுவேன், ஒரு படமாவது சுசீந்திரன் சார்கிட்ட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவர்கிட்ட வேற ஒரு பேட்டர்ன் இருக்கும். அவர் ஒரு சீன் எப்படி என்கேஜ் பண்ணுறாருங்கிறத தாண்டி அவர்கிட்ட எந்த பொருளுமே இல்லைனாலும் ஷூட் பண்ணுவார். ஆர்டிஸ்ட் வழியா ஷூட் பண்ணுவார், ப்ராப்பர்ட்டிஸ் வழியா ஷூட் பண்ணுவார், காஸ்டியூம் லேட் ஆகுதா ஷூட் பண்ணுவார், கேமராமேன் வழியா அவரே வச்சு ஏடி யாராவது இருந்தாங்கன்னா வச்சு ஷூட் பண்ணுவார். ஆக மட்டும் அன்னைக்கு அவர் ஸ்பாட்டுக்கு வந்துட்டாருன்னா ஷூட் பண்ணுவார். அவர்கிட்ட அந்த பிரச்சனையை நான் பார்த்ததே இல்லை. ஒரு பொருள் இல்லைன்றதுக்காக அந்த டைமை வேஸ்ட் பண்ண மாட்டார். அந்த மாதிரியான ஒன்று இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒர்க் பண்ணி ஒரு விஷயம் கற்றுட்டு வரும்போது சார்கிட்ட இப்போ நான் கற்றுக்கிட்டு இருக்க சில விஷயங்கள் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இல்லை சீரியஸாக அது நடக்கும். ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு சில விஷயங்கள் தோணும். அதுக்கு என்ன ரீசன் கேட்டீங்கன்னா, ஒரு ப்ராஜெக்ட் பண்றோம், அந்த ப்ராஜெக்ட்டுக்கு உண்மையா இருக்குங்கிறது வேற, ஆனால் நேர்மையா இருக்கணும்னு ஒன்று சொல்லுவோம். அந்த ஒரு பேட்டர்னுக்குள்ள வரும்போது இங்க நிறைய பேருக்கு இந்த நேரமின்மைன்னு ஒரு விஷயத்தை மையப்படுத்துறாங்க. பிஸி அந்த வேர்டை ஏன் பயன்படுத்துறாங்கன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. பட் ஆனால் அந்த ஒரு வேர்டை பயன்படுத்துற மாதிரியான ஒரு ப்ராசஸ்ல இண்டஸ்ட்ரிக்குள்ள இருந்துட்டு ஒர்க் பண்றது எனக்கு அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இல்லை. அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு கம்மியாகுதுன்னு எனக்கு புரியல. பட் நான் அதனால சொல்ல வரேன். அப்படி இருக்கும்போது அது எல்லாத்தையும் தாண்டி அமைதியா தனக்கு வேணுங்கிறத ட்ரை பண்ணி ஒர்க் பண்ணி அதை ரொம்ப பாசிபிலிட்டியா முடிக்கணுங்கிறது ஒன்று இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். அது எதுக்காக நான் சொல்ல வந்தேன்னா, அர்ச்சனாமா உங்களுக்கு தெரியும், அவங்க எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட்னு உங்களுக்கு தெரியும். ரொம்ப முக்கியம், அர்ச்சனாமாவுக்கு இல்லை, இந்த படத்துல யாருக்குமே மேக்கப் இல்லை. இந்த படம் முழுக்க வித்தவுட் மேக்கப், வித்தவுட் லைட்ல தான் ஷூட் பண்ணும். ஸோ அந்த ஒரு ப்ராசஸ், அதை அந்த ஒரு ஆர்டிஸ்டை வச்சுக்கிட்டு அந்த விஷயத்த நான் பண்றேன், ஒரு சின்ன பையன். ஸோ அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னா, அக்செப்ட் பண்ணிக்கிறது வேற, அதுக்கு நான் ஹோம்ஒர்க் பண்ணியிருப்பாங்க. எனக்கு அந்த ஒரு விஷயம் தேவைப்படுது. அப்போ எல்லா விஷயத்துக்கும் இந்த மாதிரி ஹோம்ஒர்க் பண்ணி தான் ஒரு ப்ராசஸ் பண்ணுறோம். இன்னொன்று, அர்ச்சனா பிரதர் சொன்ன மாதிரி, அர்ச்சனா இந்த படத்துக்கு பேமெண்ட்டே வாங்க, இந்த படம் ஃப்ரீயாக ஒர்க் பண்ணி கொடுத்தேன். அது ரொம்ப முக்கியம்.
முக்கியமான விஷயம். இந்த பாயிண்ட் நான் ஏன் சொல்றேன்னா, கதை நல்லா இருக்கு அதனால அவங்க ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க அது இல்லை. அவங்களுக்கு நிறைய கதைகள் வரும். அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க நேஷனல் அவார்டோட ஜூரி. நம்ம இந்தியன் நேஷனல் அவார்டில் ஒன் ஆஃப் த ஜூரியா இருந்து டிராவல் பண்ணி 20 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவங்க அதிலிருந்து வெளியே வந்தாங்க. அப்போ அந்த 20 வருஷத்துல அவங்க எத்தனை லாங்குவேஜ் படம் பார்த்துருப்பாங்க, எத்தனை டேரக்டர்ஸை பார்த்துருப்பாங்க, எத்தனை படங்களுக்கு அவங்க நேஷனல் அவார்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி டிராவல் பண்ணிட்டு வந்துட்டு இருந்த ஒரு ஆர்டிஸ்ட்டை போய் நான் ஒரு 30 பக்கம் வேஜை கொடுத்து ஒரு சின்ன ஸ்டோரியை கொடுத்து இந்த ஸ்டோரியை நான் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னதும் அவங்க எனக்கு அடுத்த வார்த்தை என்னைக்கு ஷூட்டிங். அதுதான் அவங்க எனக்கு சொன்ன விஷயம். இது எதுக்குன்னா அவங்கள பெருமைப்படுத்துறோம் இல்லை நம்ம பெருமைப்படுத்துறோம் அதுக்காக நான் மீன் பண்ணி சொல்லலை. அதுக்கு நான் ஒரு ஹோம்ஒர்க் பண்ணேன்ல, என் படத்தை இருக்கிற என் டைலாக்ஸை அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டை வச்சு ஒரு டைலாக்கை கூட அவங்கள மாற்ற விடாம இந்த படத்தை நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ அதுக்கு நான் ஒரு ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த ஹோம்ஒர்க் நான் மட்டும் பண்ண முடியாது. அதுக்கு தான் எனக்கு இந்த டீம் எல்லாம் தேவைப்படுச்சு. அதுதான் அந்த கிரெடிட்டை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் வித் ஃபோட்டோ கூட நான் கிரெடிட்ஸ் போட்டேன். இதில் யார் ஒர்க் பண்ணாங்க, யாராரையும் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணாங்கன்றத அந்த கிரெடிட்ஸை நான் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் வித் ஃபோட்டோ கூட அதை நான் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் இந்த ப்ராஜெக்டில் எனக்கு கிடைக்கும் போது, ஸோ அடுத்த ப்ராஜெக்டாக மூவ் பண்ணும்போது அந்த டீமாக எனக்கு அந்த ஃபார்ம் ஆகும். தாண்டி இப்போ பிரதர் சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி நான் ஒரு மியூசிக் டைரக்டர் அப்ரோச் பண்ணி 3 மாதம் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணி 80% மியூசிக் அவர் முடிச்சு எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை, எனக்கு அது நல்லா இல்லை, எனக்கு அது பிடிக்கலன்னு சொல்லி மாற்றி 3 நாளில் போட்ட மியூசிக் தான். அந்த வேவ்லென்த்துக்கு நான் போய் இவரை பார்த்து இவர்கிட்ட பேசி எனக்கு இதுதான் வேணும்னு நான் சொல்லி அதுக்கு இவர் நீங்க சொன்ன மாதிரி நான் ஒரு பாயிண்ட் தான் சொன்னேன். ஆனால் அவர் 10-20 பாயிண்ட் ஒரு மியூசிக் போட்டு வச்சிருந்தாரு. திரும்ப அதை வந்து நான் ஒரு பாயிண்ட்டுக்கே மாத்துறேன். இது எத்தனை பேர் கூட இருந்து ஒர்க் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் நான் பிடிச்சி சேர்த்து இது எல்லாமே கதையின் அடிப்படையை தாண்டி என்னோட எழுத்தின் அடிப்படையில் தான் அவங்க எல்லாம் எடுத்துருக்கேன். ஸோ அது ரொம்ப முக்கியமாக நான் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டதான் நான் பார்க்குறேன். ஏன்னா பிரதீப் ப்ரோ சார் சொன்ன மாதிரி உண்மையிலுமே அவரோட ஆக்டிங்கை இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக ஒரு இடத்துல நான் அவரை ப்ரூஃப் பண்ணியே காட்டுவேன். அது இந்த இடத்துல கண்டிப்பாக வந்து இந்த படத்தில் யாருமே என்கிட்ட சம்பளம் வாங்கல. அதை நான் ரொம்ப தெளிவாக சொல்லிடுறேன். இந்த படத்தில் யாருமே என்கிட்ட சம்பளம் பேமெண்ட் வாங்கல. பேமெண்ட் எப்படின்னா செஞ்ச வேலைக்காக வாங்குறது தான் சம்பளம். அது இவங்க பண்ணவே இல்லை. சீரியஸா இவங்க பண்ணல. இன்னும் சொல்ல போனா அர்ச்சனமாவோட ஒரு நாள் பட்ஜெட் சாருக்கு தெரியும். ஒரு நாள் கால்ஷீட்டுக்கு அவங்களோட பட்ஜெட் வந்து 2.5 லட்சம். இந்த படத்தோட பட்ஜெட் வரும் அவர் சொல்லுவார். இல்ல நீங்க சொல்லுங்க. இந்த படத்தோட பட்ஜெட்டே 1.5 லட்சம் தான். ஸோ மொத்த படத்தோட பட்ஜெட்டையும் 1.5 லட்சம் தான் பண்ண. பட் அவங்களோட ஒரு நாள் கால்ஷீட்டே 2 லட்சம். ஆனால் ஃப்ரீயாக தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண ஒரே ஆள் இந்த டீம் தான். நான் எந்த டெக்னீஷியனையும் எந்த ஆர்டிஸ்டையும் மீட் பண்ண போகும்போதும் நான் மட்டும் போக மாட்டேன். என் டீமோட தான் போவேன். டீமோட தான் இன்ட்ரோ பண்ணுவேன். டீமோட தான் அவங்கள பேச வைப்பேன், டிஸ்கஸ் பண்ணுவேன். ஈவன் அர்ச்சனமாவை கூட நான் டீமோட தான் போய் பார்த்து டீமோட தான் பேசுவேன். எனக்கு அப்படி ஒரு டீம் கிடைச்சதே எனக்கு ரொம்ப ப்ளஸ். பட் இந்த டீம் எனக்கு தொடர்ந்து கண்டினியூ ஆகணும்னு நான் விரும்புகிறேன். அதை சார்ந்து உங்களை யாராவது நான் கஷ்டப்படுத்திருக்கேன், அதுக்காக வாழ்த்துக்கள். ஆனால் சாரி இல்லை. ஏன்னா இவ்வளோ கஷ்டத்தையும் தாண்டி டிராவல் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருந்தாங்கன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை வேணாலும் ஃபேஸ் பண்ணலான்னு அது இன்னைக்கான சூழ்நிலை இல்லை. சார் சொன்ன மாதிரி எனக்கு அந்த மாதிரியான பேட்டர்ன்களில் படம் எடுக்கிறது விருப்பம் இல்லை. எனக்கு குடும்பம் சார்ந்து இருக்கிற பிரச்சனைகளை படமாக எடுக்கிறது தான் விருப்பம். அது என்னோட ஃபியூச்சர் ஃபிலிமில் தொடர்ந்து நான் அந்த மாதிரி படங்கள் பண்ணும்போது அதில் ப்ரொடக்ஷனில் எவ்வளோ பிரச்சனைகள் வருதுன்னு எனக்கு தெரியும். அந்த பிரச்சனைகள் அப்போ வரக்கூடாதுங்கிறதுக்காக இப்போ இருந்து நான் சில ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஹோம்ஒர்க்ஸ் தான் இந்த படங்கள் எல்லாம். ஸோ அது சார்ந்து தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். தாண்டி எனக்கு இந்த படத்துக்காக செலவு செய்த, என்னை நம்பி இந்த படத்துக்காக பணம் போட்ட ராகா அவர்களுக்கும் அவர் மனைவிக்கும் தேங்க்ஸ் சொல்லணும்.